சிலுவை சுமந்திடவே உதவும் கரங்களை உமக்கு தந்தாரே சீமோன் வழியினிலே. சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். சுமைகள் ஏன் நமக்கு பாரமாக இருக்கிறது தெரியுமா? உண்மையில் நாம் அதனை கட்டாயத்தின் பேரில் சுமப்பதால்தான். கருவை தாங்கும் தாய்க்கு குழந்தை ஏன் சுமையாக இருப்பதில்லை? ஏனென்றால் அவளது சுமை கட்டாயத்தின் பேரில் வந்தது அல்ல. எனவேதான் அவள் அந்த கருவை சுகமாக சுமக்கிறார். இதுவரை சுகமாய் தூக்கி வந்த இயேசுவின் சிலுவையை சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் கட்டாயத்தின் பேரில் சுமக்கிறார். எனவேதான் அது சுமையாய் மாறுகின்றது. மற்றவருக்கு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உதவி செய்கின்ற பொழுது சுகமாகவும், கட்டாயத்தினாலும் வெறுப்பினாலும் உதவி செய்கின்ற பொழுது சுமையாக மாறுவது யதார்த்தம். நல்லவனாகவும் பேரன்பு உள்ளவனாகவும் புனித வாழ்வில் நிலைத்திருப்பவனாகவும் வாழ்வது கட்டாயம் என்று நினைத்தால் அது சுமையாய் மாறிவிடும். அதுவே நல்லவனாகவும் மனித நேயமுள்ளவனாகவும் வாழ்வது நமது சுதந்திரம், எல்லாம் வல்ல இறைவனின் விருப்பம் என்று நினைத்தால் அது சுகமாய் மாறும். ஆகவே வெறுப்போடு பிறருக்கு உதவாமல் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உதவி செய்வோம். அப்பொழுது உதவி செய்கின்ற நமது கரங்கள் புனிதமாய் மாறும். அன்பு இயேசுவே, கட்டாயத்தினாலும் வெறுப்பினாலும் பிறருக்கு உதவாமல் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உதவி செய்து உண்மையை வெளிப்படுத்த எமக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். சிலுவை சுமந்திடவே